ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோக்கு கீழ ஹைப் ஆப்ஷன்னு புதுசா ஒண்ணு வரும். அத பிரஸ் பண்ணீங்கன்னா, ஹைப் 2.5K பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். அத ஆட் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிடும். இன்னைக்கு பார்க்க போற விளாக் பார்த்தீங்கன்னா, நெறையா பேர் கேட்குற உங்களுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஜெர்மனில எவ்வளோ ஆகும்? ஜெர்மனி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா? என்ன ஏதுன்னெல்லாம் கேட்குறீங்க. இன்னைக்கு எங்களோட மந்த்லி அண்ட் வீக்லி கிராசரி ஷாப்பிங்க்கு எவ்வளோ ஆகுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். அண்ட் எங்க வாங்குனா சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கும்? எங்க சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி ஜாஸ்தியா கிடைக்கும்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த விளாக்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற ரெவே சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். மோஸ்ட்லி எல்லா கிராசரியுமே வந்து காஃப்லாண்ட்ல வாங்கிப்போம். பட் ரெவேல பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு சில கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெவே சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கிப்போம். போனோனே ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்ட தான் எடுக்கணும். புதுசா என்னமோ பார்த்தீங்கன்னா, காயின் போடாமயே எடுக்கிற மாரி வச்சிருந்தாங்க இந்த டைமு. அண்ட் நம்ம ஊர்ல இப்ப சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த செவ்வந்தி பூ வந்திருக்கும். இங்கேயும் அதான் சீசன் போலங்க. நெறைய செடி வச்சிருந்தாங்க. மேபி இன்னொரு 4 நாள் கழிச்சு வாங்குனா கரெக்ட்டா இருக்கும். உள்ள என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா, இந்த காயின் ஸ்டார்ன்னு ஒரு மெஷின் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல நெறைய காயின் சேர்ந்துடுச்சு அப்படின்னா, இங்க கொண்டு வந்து இதில போட்டோம்னா, அது ஒரு கூப்பனா ஜெனரேட் பண்ணி குடுக்கும். அது கடைசியில நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம கேஷ் கவுண்டர்ல குடுத்தோம்னா, அந்த அமௌண்ட்ட வந்து நம்ம வாங்குற கிராசரியிலருந்து ரிடக்ட் பண்ணிடுவாங்க. இங்க வந்து நெறைய இடத்துல வந்து இன்னுமே வந்து கார்ட் பேமெண்ட் அக்செப்ட் பண்றதில்லங்க. அதனால தான் எப்போவாவது கிராசரி வாங்கி மிச்சம் வாங்குற சில்ற இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து இப்படி போட்டு கூப்பன் வாங்கிக்கலாம். உள்ள என்டர் ஆகும்போதே ஒரு டிஸ்ப்ளே வந்து இன்னைக்கு என்னென்ன பொருள், என்னென்ன ஆஃபர்ன்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்தோனே இந்த ஃப்ளவர் செக்ஷன்ல என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த செக்ஷனே மூவ் ஆகுறது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற பொருளுக்கு நம்மளே பில் போட்டுக்கலாம். கேஷ் கவுண்டர்ல போய் எல்லா பொருளையும் மேல எடுத்து வச்சு பில் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம்னா, அதில இருக்கிற பார்கோட் இதில ஸ்கேன் பண்ணிட்டோம்னா, அந்த பொருள் வந்து இதில ஆட் ஆயிக்கும். டோட்டலா எல்லா பொருளையும் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து அமௌண்ட் வந்துடும். கேஷ் கவுண்டர்ல போய் இத காட்டி பில் மட்டும் நம்ம பே பண்ணிக்கலாம். இந்த பொருள் எல்லாம் எடுத்து வெளிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்படியே நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். அண்ட் இங்க வந்து ரெவேல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வந்து சூப்பர்பா இருக்கும். ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜ்ஜீஸ் ஆகட்டும் எல்லாத்தோட குவாலிட்டி வந்து சூப்பர்பா இருக்கும். பட் பிரைஸ் வந்து மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது, இங்க பிரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாரி தான் இருக்குங்க. அண்ட் தக்காளி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து போண்டா தக்காளி சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாட்டு தக்காளின்னு சொல்லுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டீஸ்க்கு மேல வச்சிருந்தாங்க தக்காளி. செர்ரி டொமேட்டோ, அதுலயே மினி செர்ரி டொமேட்டோ அண்ட் தக்காளியிலேயே பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் இது எல்லாமே இருந்தது. நம்ம எப்பவும் எடுக்கிற தக்காளிய எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த செக்ஷன் மூவ் ஆயாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த பொட்டேட்டோஸ் வந்து நெறைய யூஸ் பண்ணுவாங்க இங்க. ஆதி கிண்டர் கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா, மதியம் வந்து நெறைய அந்த பொட்டேட்டோஸ் குடுக்குற மாரி இருக்கும். வீக்லி 2 டைம்ஸ் ஆவது. அதனால பல்க்கா இருக்கிற மாரி தான் இருக்குங்க. எடுத்தா 2 கேஜிஸ், 1 கேஜிஸ் அது மாரி தான் இருக்கும். இங்க லூஸ்ல இல்ல. எங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னு அது ஒரு 2 கேஜிஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சாலட் செக்ஷன் தனியா இங்க வச்சிருப்பாங்க. நம்ம வேணும்னா அப்படியே பாக்ஸோட வாங்கிக்கலாம். அண்ட் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களே கட் பண்ணி வச்சிருப்பாங்க. இத வந்து அதிலேயே வந்து அது எவ்வளோ வெயிட் அண்ட் எவ்வளோ ஈரோஸ்ன்னு சொல்லிட்டு அதிலேயே போட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டா போதும். இது பார்த்தீங்கன்னா, பனானா தான். மேல வந்து சாக்லேட் கோட்டட் பனானா. என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இந்த பயோ கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா, 250 எம்எல்லே வந்து 11 யூரோஸ் அண்ட் கீ 190 எம்எல் 6 யூரோஸ் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப காஸ்ட்லி. அதனால தான் நான் மோஸ்ட்லி பட்டர் வாங்கி உருக்கிக்கிறது. தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா, டிஎம்ல வாங்குனா சூப்பர்பா இருக்கும். பிரைஸும் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கிற மாரி இருக்குங்க டிஎம்ல. அண்ட் கரம் மசாலா சாக்லேட்டுன்னு புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் வீக்கே அவரு பார்த்துட்டு வந்து சொன்னாரு. இந்த வீக் தான் நான் போய் பார்த்தேன். பட் அத நாங்க ட்ரை பண்ண கிடையாது. காட்டுறக்காக மட்டும் தான் எடுத்தேன். கரம் மசாலால சாக்லேட்டா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது அது பார்த்ததும். அண்ட் இங்கேயே வந்து ஃப்ரெஷ் சாலட் செக்ஷன் தனியா இருக்குங்க.
100 கிராம்ஸ் 1.39 ஈரோஸ். நம்மளுக்கு புடிச்ச சாலட் எது வேணுமோ அத நம்ம அந்த பாக்ஸ்ல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கடைசியில வெயிட் போட்டுக்கலாம். வெஜ் அண்ட் நான்வெஜ் 2மே இருக்கும். நம்ம தான் அது கரெக்ட்டா பார்த்து அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் கரெக்ட்டா பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். நாங்க வந்து நேத்து கொஞ்சம் அந்த பாஸ்தா வித் அந்த சீஸோட கொஞ்சம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஃபலாஃபல் இருந்தது. கொஞ்சம் கார்ன் ஆதி கேட்டான்னு சொல்லிட்டு இது 3 மட்டும் தான் எடுத்தோம். இது வந்து எடுத்ததுக்கப்புறம் அங்கேயே வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்றக்கு லிட் குடுத்துருப்பாங்க. அந்த லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு, ஆதிக்குட்டி இருந்துட்டு என்னென்ன இருக்குன்னு எடுத்து காட்டு, தூக்கி காட்டுன்னு ஒரே இது. அதனால தான் தூக்கி எடுத்து காட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது மாரி அந்த லிட் எடுத்து அதில க்ளோஸ் பண்ணிட்டு, அங்கேயே வந்து அந்த வெயிட் மெஷின் இருக்கும். அதில வச்சீங்கன்னா, இது எவ்ளோ வெயிட்டுன்னு சொல்ட்டு, அதுக்கு எவ்ளோ ஈரோஸ் வருதுன்னு சொல்ட்டு ஒரு பில் வரும். அந்த பில் எடுத்து நம்ம இந்த பாக்ஸ்ல ஸ்டிக் பண்ணா மட்டும் போதும். பில் கவுண்டர்ல அவங்க ஸ்கேன் பண்ணி பில் போட்டுப்பாங்க. எனக்கு வந்த புதுசுல இத பார்த்து தான் ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலர் கலர் எக்ஸ். எனக்கு அப்போ ஒரே யோசனை. அப்ப எனக்கு தெரியல. என்னன்னா, ஒயிட் எக் இருக்கும், ப்ரவுன் எக் இருக்கும். பட் எதுக்குடா இந்த கலர் கலர் எக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க? சரி ஏதாவது சும்மா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்களோ? அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். கடைசியில தான் தெரிஞ்சது, இது எல்லாமே பாயில் பண்ண எக்குங்க. இதையும் நெறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. பாயில் பண்றதுக்கு கூட டைம் இல்லையாங்கிற மாரி தான் இருக்கும். அத டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறக்காக மட்டும் தான் மேல கலர் அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கலர் அடிச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாயில்டு பண்ண எக்கு தான். அண்ட் கண்டிப்பா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் இது மாரி பிரெட் செக்ஷன் இருக்கும். கண்டிப்பா இந்த பிரெட் கட்டிங் மெஷின்ஸும் இருக்கும். பால் பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க ரெவேல தான் பயோ ஃப்ரெஷ் மில்க் எடுத்துப்போம். நெறைய பேத்துக்கு இங்க வரவங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும். என்ன பால் குழந்தைங்களுக்கு குடுக்குறது அப்டின்ட்டு. நாங்க இதுலலாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாதுன்ட்டு பயோ ஃப்ரெஷ் மில்க் தாங்க எடுப்போம். 3.8% ஃபேட்டு. இதுல வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அண்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ்க்குள்ள நம்ம யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். இதே வந்து ஒரு 3 மந்த்ஸ் வச்சு யூஸ் பண்ற மில்க்லலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ப்ரிசர்வேட்டிவ் ஜாஸ்தியா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து குடுக்குறக்கு வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாரி தான் இருக்கும். இதுலயே வந்து ஃபேட் கம்மியா வேணும் அப்டின்னா 1.5% எடுத்துக்கலாம். பயோ ஃப்ரெஷ் மில்க் பார்த்தீங்கன்னா, மத்த மில்க் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேட் கூடுதலா இருக்கிற மாரி தான் இருக்கும். எங்களோட மந்த்லி கிராசரி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 ஈரோஸ் கிட்ட வந்துருங்க. காஸ்ட் ஃபார் 3 எங்க 3 பேத்துக்கு சேர்த்தி. இதே வந்து நீங்க பேச்சுலர், கப்பிள்ஸ்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகுற மாரி இருக்கும். இதே வந்து நீங்க 2 குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்டின்னா, கிராசரி எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுற மாரி தான் இருக்கும். இந்தியன் ஸ்டோர் அண்ட் பிளஸ் இந்த ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற கிராசரிஸ் எல்லாத்தையும் சேர்த்தி தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு மாசம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ரெசெஷன் டைம்ங்கிறனால எனக்கு வந்த புதுச விட இப்ப எல்லா திங்ஸுமே கொஞ்சம் காஸ்ட்லி ஆன மாரி தாங்க இருக்கு. இப்ப வந்து நாங்க ஆக்சுவலா பால் தான் வாங்க வந்தோம். அது கூட ஒரு 2, 3 பொருள் தான் வாங்குனோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா, 20 ஈரோஸ் கிட்ட வந்துடுச்சு. இங்க 1 ஈரோஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதுல நீங்க எந்த பொருள் எடுத்தாலுமே 1 ஈரோஸ் தான். வாங்குன எல்லா பொருளுக்கும் பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆதிக்குட்டிக்கும் தூக்கம் வந்துடுச்சு. ஈவினிங்கா தான் ஷாப்பிங் போயிருந்தோம். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.